அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி இருக்கார் இல்லையா, சுவாமிநாதன். அவர் அவரோட ஊரில் பெங்களூரில் செம்மையாக இன்றைக்கி சிவராத்திரி அதுவுமா கோவிலுக்கு போயிருக்காருங்க. சிவன் கோயிலுக்கு போயிருக்காரு. பயங்கரமாக அதாவது மக்களாக நின்று அவங்களோட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அது அவங்களோட ரசிகர் சுவாமியோட ஃபேன் இருக்காங்க இல்லையா, ஃபேன்ஸ் எடுத்து போட்ட வீடியோ. இது யார் போட்டதில்ல, நம்ம ஒரு ஃபேன் பேஜ்லேருந்து தான் எடுத்தது இந்த வீடியோ. பார்க்குறதுக்கு சூப்பருங்க, செம்மங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளோட சுவாமி சாமி கும்பிட்டுருக்காரு. சிவராத்திரி அது மாதிரி நம்ம சுவாமி பொதுவாகவே சாமி கும்பிட்றதெல்லாம் நல்லா கும்பிடுவார் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு இல்லையா. நல்ல சிவன் கோயிலில் போயிட்டு செம்மையாக ஒரு பட்டையை போட்டு செம்மையாக வந்திருக்காரு நம்மளோட சுவாமி. அதை ஃபேன்ஸ் எடுத்திருக்காங்கங்க. சூப்பரான விஷயம் இல்லையா. அவர் சாதாரணமாக போயிருக்காரு கோவிலுக்கு. காவி வேஷ்டி, நெத்தியில் பட்டை, ஒயிட் கலர் சட்டையை போட்டு சாமி கும்பிடலான்னு போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ்லாம் அவங்களோட செல்லில் வீடியோ எடுத்திருக்காங்க. அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணதில் நம்ம பார்த்ததில் சரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு ஃபேன் பேஜ்லேருந்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். செம்ம சூப்பருங்க. நம்ம சுவாமி எப்படி மக்களோட மக்கள் நம்ம ஃபேன்ஸ் அவ்வளோ இருக்காங்க. கஷ்டில் வேறு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் அவ்வளோ ஃபேன்ஸோடு பரவாயில்ல, நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களாக போய் கலந்துக்கிட்டு சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கேஷ்ஃபுல்லாக இருக்காருங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுவாமிகிட்டேருந்து ஃப்ரீயாக கேஷ்ஃபுல்லாக அவர் செம்மையாக சாமி தரிசனம். இங்கே பாருங்கள், லைனில் நின்றுருக்காரு. லைனில் நின்று சாமி கும்பிட்றதுக்காக போய் சாமி கும்பிட்டு வராரு. அது செம்மையாக இருக்குது. நல்ல செம்ம அது எப்படி சொல்கிறது, காவி வேஷ்டி, அதுக்கப்புறமா ஒயிட் கலர் சட்டை போட்டு பந்தாவாக அப்படியே பயங்கரமாக போயிருக்காரு அப்படிங்கிறத. அவ்வளோ அழகாக இருக்கார் நம்மளோட சுவாமி அப்படிங்கிறதான். அந்தளவுக்கு சூப்பருங்க, செம்மல்ல சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. சுவாமியை பார்த்து நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்டேருந்து நம்ம சொல்ல வர்றது. அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் சிவன் கோயில் இன்றைக்கி சிவராத்திரி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் போயிருக்காங்க. நீங்களும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனத்தை பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து சொல்கிறோம். ஆனாலும் சூப்பருங்க, செம்மையாக இருக்குது நம்ம சுவாமியோட அப்டேட்டு அப்படிங்கிறது தான். ஃபேன்ஸ் மூலிமா நமக்கு சுவாமி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அவர் நம்ம சாமி தரிசனம் தானே பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். ஆனால் இவ்வளோ வைரல் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. அந்தளவுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபேன்ஸ் எடுத்து போட்ட ஃபேன்ஸுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவங்க இந்த பேஜில் எடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஃபேன் பேஜிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு செம்ம சூப்பர் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சுவாமி அழகு அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக பதிவு பண்ணணும் இல்லையா. கர்ஸில் வேறு வந்திருக்காரு. என்ன மக்களே சொல்கிறீங்க?